Never say that it is a re-release movie. It is a new movie. நீங்கள் நோட் மை வேர்ட்ஸு, மார்க் மை வேர்ட்ஸு. இன்னும் வெள்ளிக்கிழமை எத்தனை படங்கள் வந்தாலும் 30 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் சார். அந்த அளவிற்கு ஒர்த்தான படம். தயவுசெய்து ஐ ரிக்வெஸ்ட் த யங்ஸ்டர்ஸ் டு வாட்ச் த மூவி இந்த ஒர்த்தபிள் தியேட்டர்ஸ். இந்த மாதிரி தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப உங்களுடைய டைமை வந்துட்டு யூ மேக் வேல்யூ ஃபார் த மணி. ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ வர இளைய தலைமுறை இந்த படம் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? கண்டிப்பாக சார், நடிப்பு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. நடிப்பு தான். நடிப்புனா என்ன? ஆக்சுவலாக நடிப்புனா வந்துட்டு சும்மா அந்த கதாபாத்திரம் காசு கொடுத்தாங்க நடிக்கிறது இல்லை, வாழணும் சார், வாழணும். கமல்ங்கிற கலைஞன் வந்து வாழ்ந்துட்டார்ல, எங்களுக்கு அதுதான். நான் பொதுவாக கமல் படத்தை பார்க்குறது, கமலை நிறைய பேர் சொல்லுவாங்க தக் லைஃப் ஓடல, இந்தியன் 2 ஓடலன்னு. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஓடிடியில் இந்த படத்தை தேடி தேடி பார்ப்பாங்க. ஏன்னா கமலுடைய மிகப்பெரிய வெற்றி அவருடைய தோல்வி படங்கள் தான். தோல்வி படங்கள் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஹேராம தோல்வி படமாக்குனாங்க சார். அன்பே சிவத்தில் 10 பேர் தான் சார் இருந்தால் நான் பார்க்கும்போது. ஆனால் இன்னைக்கு அன்பே சிவத்துக்கும் ஹேராமுக்கும் ஒவ்வொரு எபிசோடாக டீகோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணுறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க சார். அவங்கெல்லாம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க, ஆடியன்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் மெதுவாக வர்றாங்க. இன்னைக்கு நாயகன் படத்தை படமாக பார்த்தோம், இன்னைக்கு பாடமாக இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேமும் பாடம். அதான் நான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு நீங்கள் தக் லைஃப் இன்னைக்கு தோல்வி படம்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு தக் லைஃபை தேடி தேடி பார்ப்பாங்க, இந்தியன் 2 தேடி தேடி பார்ப்பாங்க. விஷயம் இருக்குது, கமல் படத்தில் விஷயம் இருக்குது சார். வாழ்ந்துருக்கிறார். அதுலேயும் நாயகனில் சும்மா சொல்லக்கூடாது, முடியுமா சார்? 20 வயசில் 70 வயசு போடணும், அது வாழணும், அதுக்கு ஏத்தாப்புல முகபாவனைகள் இருக்கணும். சில இடங்களில் டைலாகே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல உடல் பேசணும், வாய் பேசக்கூடாது, உடல் பேசணும். யாரால சார் பண்ண முடியும்? இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? மணிரத்னமே நினச்சா கூட இப்படி ஒரு கலைஞனை வைத்து அந்த படத்தை எடுத்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருப்பார். அங்கிட்டு இசை நாசர் அவருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணிட்டார் சார். நாசருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தானே, 25 மினிட்ஸ் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட்டு அது தப்பாக புரிகிறாரு, கடைசியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாசர் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கும். எதுப்பு சார் இது பாட்டுக்கு இங்கே வேலை இல்லை, இறந்துட்டாரு, அத்தோடு அவங்க முடிச்சிட்டாங்க. கமல் அடுத்து வேணும்ல சார். கமல் ஏதோ ஒரு வகையில் தப்பிக்கிறாரு, கோர்ட்லேருந்து தப்பிக்கிறாருன்னா பாட்டுக்கு இருக்குது. இவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த பையனை வச்சு கொண்டுட்டாங்க. பட் என்ன கேட்டால் இந்த லெவலில் அது முடிகிறதுனால தான் ஒரு தாக்கத்தோடு இருக்குது. பாட்டுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், கமல் சார் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அண்ட் ஐ விஷ் ஹிம் நாட் ஓன்லி 71 சார், பியாண்ட் 100 அவர் வாழணும். நிறைய கலைப்படைப்புகளை கொடுக்கணும். ரசிகர்கள், அதாவது நாங்கள்லாம் வந்துட்டு நலம் விரும்பிகளில் வெறியர்கள் நிறைய பண்ணணும் சார்.